ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உரம் எப்படி இதாக இருக்குன்னு பார்ப்போம். இலை உருளைக்கிழங்கு தோல், அதை காய்கறி வேஸ்ட்லாம் போட்டது எப்படி உரமாக மாறி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நோண்டி காமிக்க. பாருங்கள் எப்படி உரமாக மாறி இருக்கு. ஒரு இலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதில் சாக்கில் வச்சு லைட்டாக காயப்படுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம சாக்கில் கொட்டி காய வச்சிட்டோம். இதில் ஒன்றுமே இல்லை பாருங்கள், எல்லாமே மக்கி போயிட்டு 1-2 குச்சிகள் தான் கிடக்கு. இந்த குச்சியை மட்டும் நம்ம பிறக்கி எடுத்துக்கலாம். 1-2 குச்சிகள் தான் மக்காமல் இருக்குது. மற்றபடி எல்லாமே மக்கிருச்சு. செடிகளுக்கு நல்ல ஒரு உரம். காய்கறி கழிவு, பழுத்த இலை எல்லாமே இதில் இருக்குது. வேண்டாத குப்பையை மட்டும் எடுத்து போட்டுருவோம். இதில் உள்ள கம்பு மட்டும் எடுத்துட்டோம்னா நல்ல உரமாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படி வீட்லேயே உரம் செய்யுங்க. செலவு இல்லாமல் செடிகளுக்கு உரத்தை கொடுங்க. ஓகே, இதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காய்கறி கழிவு, இலை தழை எல்லாமே இருக்குது இதில். ஓகே, தேங்க்யூ.